என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் என்னுடைய சுபவாக்கை கேட்டுக்கொண்டே தொடங்கு. இந்த நாள் முழுவதும் சுபமாகவே முடியும். அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. துன்பங்கள் உன்னுடைய அருகில் நெருங்க நெருங்க கர்மாக்களை நீ கழிந்து கொண்டே இருக்கின்றாய். அப்படித்தான் நான் உன்னை பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய். உன்னுடைய மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கின்றது. நீ கவலைப்படாதே. உன்னுடைய மனம் படும் வேதனையில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகின்றாய். இது இந்த சுபதினத்தில் சுபவேளையில் என் பிள்ளைக்கு உன்னுடைய அப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகின்றதென்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். ஆம் தங்கமே, எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காதே. இதைவிட மிக சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் பெருமாளிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நீ கேட்டிருப்பது இந்த பெருமாளிடம். சர்வ நிச்சயமாக அதை உனக்கு நான் தருவேன். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை பலமுறை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன். துன்பம் வரும் நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனை சொல்பவர்கள் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே. அவர்கள் இந்த பெருமாளின் தூதுவர்கள். இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை உனக்கு சொல்ல மாட்டார்கள். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமான உண்மைகளை நீ தள்ளிவிட வேண்டாம். கேட்டு கடைபிடி. இம்மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது, வரத்தான் செய்யும். வரும்போது நிலைமையை இன்னும் மோசமாக்காமல் நேர்மறையான வார்த்தைகளை பேசி நேர்மறையான வார்த்தைகளை கேட்டு தெளிவடைய வேண்டும். துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்ட காலங்களில் நீ எதிர்மறையாக பேசிக்கொண்டு இருந்தாலோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களை உன்னுடைய மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அந்த கஷ்ட காலங்கள் இன்னும் அதிக கஷ்டத்தையே உனக்கு தரும். எனவே கஷ்ட காலத்தில் தான் நீ நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். நேர்மறையான வார்த்தைகளையே உபயோகிக்க வேண்டும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் நீ உபயோகிக்கும் வார்த்தைகளின் நேர்மறை அதிர்வுகளும் அந்த எதிர்மறையான சூழலை கூட மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ, எதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். எனவே எனக்கு எதுவுமே சரியாகாது என்கின்ற ஒரு வார்த்தையும் சலிப்பும் வேண்டாம் தங்கமே. எல்லாம் சரியாகும். துன்பங்கள் என்றும் நிரந்தரமல்ல, நிச்சயம் கடந்து போகும். விரைவில் அதிமகிழ்ச்சியாக நான் வாழ்வேன் என்கின்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு. அப்படி நீ சொல்லிக்கொண்டே வந்தாலே அவை பலிக்க துவங்கிவிடும். ஆம் செல்லமே, உன்னுடைய மனதின் எண்ணங்களும் நீ சொல்லும் சொற்களும் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். எனவேதான் ஒவ்வொரு முறையும் அழுத்தமாக கூறுகிறேன். எத்தனை போராட்டமான காலகட்டமாக இருந்தாலும், எத்தனை சோதனைகளை நீ சந்தித்தாலுமே கூட எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நடக்காது என்கின்ற எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்காதே. எப்படியும் நடந்துவிடும், எல்லாமும் எனக்கு கிடைத்துவிடும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் படிக்கும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. நேர்மறையாக பேசுவது மட்டுமல்லாமல் நேர்மறையான வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டே வா. அப்பொழுதுதான் உன்னை சுற்றியுள்ள வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான அதிர்வு உண்டாகும். அந்த நேர்மறை அதிர்வு உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும். நீ எண்ணியபடியே, நீ சொல்லியபடியே உன்னுடைய வாழ்க்கை மாறும். எனவே நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே கேள். உனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும். நான் இருக்கின்றேன், பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்த நிம்மதியையும் மீட்டுத்தரப் போகின்றேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள். நிச்சயமாக சந்தோஷமாகவே இந்த இரவை நீ கடந்து வருவாய். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகின்றதா? உனது மனம் எதனால் இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிவாயா? சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயங்களை நினைத்து
ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். இப்போது நடக்கும் விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை. இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று உன் நிம்மதியை தொலைக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே இல்லை. ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை, எனக்காக யாரும் எதையும் செய்ததில்லை, என் மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நான் இப்போது சொன்ன அனைத்தையும் பொறுமையோடு யோசித்துப் பார். உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை பார்க்கிறாய் அல்லவா? இந்த பூக்கள் தினம் தினம் உன் கண்களில் தென்படுகின்றன அல்லவா? அதை பார்க்கும் ஒரு நொடி உன் மனம் அமைதியாகின்றதல்லவா? இந்த பூக்கள் எல்லாம் உனக்காகத்தான் பூக்கின்றது. எவ்வளவு காய்கள், எவ்வளவு ருசியான கனிகள், இவை அனைத்தும் உனது நாவிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான் விளைவிக்கப்பட்டது. நீ சுவைத்த கனியை உனையன்று யாராலும் சுவைக்க முடியாது. அப்படி என்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது? இவையெல்லாம் உனது கண்களுக்கு தெரியவில்லையா? சொல். இவற்றையெல்லாம் என்றாவது நீ உணர்ந்திருக்கிறாயா? இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி இவை அனைத்தும் உன் கண்களுக்கு தெரியும்? நடந்ததை பற்றியும் நடந்து போனவற்றையும் நடக்காதவற்றையும் நினைத்து கொண்டே இருந்தால் நடப்பவற்றை யார் உணர்வார்கள்? நீ தோற்றுக்கொண்டே வருகிறாய் என்று உணர்கிறாய் அல்லவா? ஆம், நீ தோற்றுக்கொண்டுதான் வருகின்றாய். ஆனால் இந்த உலகிடம் இல்லை, உனக்குள்ளே இருக்கும் பயத்திடம். உன் பயத்திடம்தான் நீ தோற்றுக்கொண்டே வருகின்றாய். இது நடக்குமோ நடக்காதோ என்று எப்போதும் பயந்து கொண்டேதானே இருக்கிறாய். இவையெல்லாம் நடக்கும், நான் நடத்தி காட்டுகின்றேன் என்றெல்லாம் பலமுறை நான் வாக்களித்திருக்கின்றேன். ஆனாலும் நீ இதுவரை அதை முழுமையாக நம்பவில்லை. ஒருவித பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். உனக்கு பயம் வரும்போதெல்லாம் அந்த பயத்திடமே சொல், உன்னை விட பயங்கர சக்தி வாய்ந்த என் அப்பா என்னுடன் இருக்கின்றார். அவர் என்னுடனே இருக்கும்போது எனக்கு பயமொன்றும் இல்லை என்று தைரியமாக சொல். அதன் பிறகு உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும்.